నగుమో ఓమోగనలే నీనా జాలి తెలిసి నగుమో ఓమోగనలే నీనా జాలి తెలిసి నను బ్రోవారాధా శ్రీ రఘువరని నగుమో నగరాజా ధరణీదు పరివారు నగరాజా ధరణీదు పరివారు ఓగి బోధన చేసేవారలుగారే ఇదులుండుదురాని నగుమో ముగన్నలే నినా జాలి తెలిసి నగుమో ముగన్నలే నినా జాలి తెలిసి నను బ్రోవారాధా Kalena, Kalena. Toggle Chitty, I wish you happy married life. Abis Chitapa Garamba Pava. Kade, I love you. Kade Chittilimai. Thank you, thank you. நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே ஓ நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி மதுரை மென்னின் பெருமை சொல்லும் அன்னிகளின் ஆராத்தி அள்ளி தரும் கொழுந்தனருக்கு அலங்கும் ஆராத்தி சுபா அத்தை பெத்தெடுத்த பாசமான எங்க கொழுந்தனாருக்கு அனைவருக்கும் ஆராத்தி எங்க செல்ல கொழுந்தனாருக்கு ஆக சுத்தும் ஆராத்தி எங்க தங்க செல்ல தங்க செல்லமாக வளர்ந்த தங்க பத்திரமா பாத்துக்கோங்க கண் கலங்காம பாத்துக்கோங்க இந்த தட்டு பெரும் தட்டு உங்க வெள்ள மனசு போல அள்ளி அள்ளி கொழுந்தனாரு தங்க காசுங்களை போன்பே பண்றீங்களா ஜிபே பண்றீங்களா எல்லாரும் தங்கச்சி வேண்டாம் போடணும் நீங்க இதெல்லாம் நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை பாப்பா வந்து
எங்கள் வீட்டோட கடாக்குட்டி. மொட்டை பாப்பாவாக வந்து எங்கள் 4 பேருக்கு நடுவில் சுற்றிட்டு இருந்தா. இப்போ வந்து அவளுக்கே கல்யாணன்றப்பல ஃபைன் எல்லோரும் வளர்ந்துட்டு இருக்கோன்னு தெரியுது. பிரைட் டு பி பிரைடாக நிற்கும் போது ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபீலிங் மிக்ஸ்டாக இருக்குது. என் செல்ல தங்கச்சிக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங் தான். எனக்கு இன்னும் நீ அந்த சின்ன பொண்ணா ஃபஸ்ட்டு காலே வந்து அக்கா எனக்கு ஃபோனில் பேசினாலே எனக்கு அழுகியாக வந்துடும் ஞாபகம். அந்த மாதிரி சின்ன பொண்ணாக தான் பார்த்துருக்கேன். இப்போயும் எனக்கு நீ அப்படி தான் தெரியுற. ஆமாம், இப்போ கடைசி ஓகேக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். உன்னை இப்போ தான் வந்து நீ அழுது உங்கள் அக்காவை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சதை பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ உங்கள் அக்கா அழுகிற ஒன்றை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஃபேமிலி பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கணும்னா இப்போயே சொல்லி வச்சுக்கணும். வந்த உடனே வந்து பயப்படக்கூடாது அப்படின்ட்டு பழகிக்கணும். வேறு வழி அவருக்கு இப்போயே பாதியிலே தெரிஞ்சிருக்கும். 4 பேர் நல்லா சவுண்டு பார்ட்டியாக இருப்பாங்க, என்ன பண்ணுறது தெரியல. சரி அபி பார்த்துக்கலாம். நீங்கள் என்னாலும் நம்ம 3 பேர் இருக்கோம். இவங்க என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம். பாப்பா வந்து எங்களுக்கு வந்து கடைசி குழந்த. எங்கள் வீட்டு 4வது தேவதை. இன்றைக்கி அவளுக்கு திருமணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு தேவதையாக போகிறா. சந்தோஷமாக இருக்கணும். கேட்குற கேள்விக்கு வாழ்த்துனா அழுகிறேன். நீங்கள் மனம் மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. நீ வந்துட்டு லவ் மேரேஜ் எங்கள் செட்லேயே ஒரே ஒரு ஆள் மட்டும் நீ மட்டும் தான் லவ் மேரேஜ் பண்ண போகிற. ஸோ அதனால் அதுக்காண்டி சியர்ஸ். ஓவராக வண்டியில் கூட்டிகிட்டு சுற்றுவோம். நான் காலேஜ் படிக்கிறதுல எங்களை ட்ராப் பண்ண போகிறதுல ஃபுல்லாக தோகையோட வீடை தான் சுற்றி போவோம். ஒரு நாளைக்கு எப்படி 4 அவங்க வீட்டை சுற்றி போயிருப்போம். தோகைக்கு நாங்கள் ஒரு பெட் நேம்லாம் வச்சுருப்போம். அது பேர் டங்ஸ்டன். இது தோகைக்கே தெரியுமா என்னன்னு தெரில. மேபி இதை பார்த்து தெரிஞ்சுக்குவா. டங்ஸ்டன் அண்ணி வீட்டை நாங்கள் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். நானும் நிறையா தடவை போயிருக்கேன். எங்கே ஏதாவது ஒரு தயிர் பேக்கெட்டு மோர் பேக்கெட் வாங்கினா கூட அது வழியாக தான் போயிட்டு வருவான். அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன். அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. ஸோ க்ரஷ் இருக்குன்னு சொன்னும் போது நான் வந்து ஓகே ஃபைன், இதெல்லாம் வந்து ஒரு க்ரஷில் தான் இருக்கும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அவங்க இவ்வளோ லாங் ஜேர்னியை ட்ராவல் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்ற மாதிரி ஃபார் எவர் ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பினஸாக இருக்குது, ஃபுல்ஃபில்டாக இருக்குது. பட் நாங்கள் வந்து இது ஒரு பப்பி லவ்வாக இருக்குது, இது வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக். வா, 2 பேரும் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து அவருக்கு நாங்கள் எதுவுமே வந்து வராமல் வந்து இது பண்ணிக்கிட்டோம், பார்த்துக்கிட்டோம். ஆமாம். பட் இப்போயும் எனக்கு எப்படி தோகை ஓகே சொன்னால் இவன் எப்படி வீட்டை கன்வின்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியாது. பட் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் வந்தப்போ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் வெரி வெரி ஹாப்பி. பல இது
பல வேலைகள் நடுவில் பார்த்தது நீ அவனுக்கு ஐ திங்க் அவளுக்கு ஃபஸ்ட்டு gift கூட நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது அவளுக்கு தான் போச்சுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட கல்யாணமே பண்ண மாட்டேன் டைலாக் சுற்றிட்டு இருந்தேன். அப்பயே சொல்கிறப்பயே வந்து நினச்சிருக்கணும். அவனுக்கு வந்து ஒன்று வந்து இவ்வளோ பிடிச்சி அவன் வேணும்னு கேட்டது தோகை தான் எங்ககிட்ட. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி தோகை வீட்டுக்கு வருது. அப்படி ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு அப்படின்றது ரொம்ப வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு திங். ஹாப்பி மேரிட் லைஃப் அபி அண்ட் தோகை. ஹாப்பி மேரிட் லைஃப் தோகை அண்ட் அபி. ஹாப்பி மேரிட் லைஃப் அபி வித் தோகை.